வணக்கம். என் பெயர் இக்ஷசோவேந்தன். நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோயில் பற்றி பேச போறோம். நான் கங்கை கொண்ட சோழபுரம் சிறப்பு அம்சங்கள் பற்றி பேச போறேன். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயருக்கு கங்கையை வென்ற சோழனின் நகரம் என்ற பொருள். ராஜேந்திர சோழன் கங்கை நதியிலிருந்து நீர் கொண்ட நகரத்தை புனிதப்படுத்தினார். இது அவரது அகில இந்திய ஆதிக்கத்தின் அடையாளம் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரத்தின் மிக சிறந்த அம்சம் பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆகும். இதோட பழைய பெயர் கங்கை கொண்ட சோழேஸ்வரர் ஆலயம் ஆகும். இந்த ஆலயம் நுட்பமான வேலைப்பாடுகளையும் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. இந்த கோயில்களை வானூர் வெற்றிகள் பக்தி மற்றும் சோழர் அழகியலை பிரதிபலிக்கிறது. ஒரு காலத்தில் இந்த நகரத்தில் மிகவும் பெரிய தலைநகரமாய் இருந்தது. இப்போ அதில் பெரிய பகுதி அழிந்து விட்டது. இதனால் இந்த கோவில் தான் அந்த பேரரசு நகரத்தின் ஒரே நினைவு. அதனால் இக்கோவில் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆராதனா. நான் கங்கை கொண்ட சோழபுரத்தின் கட்டடக்கலையை பற்றி பேச போகிறேன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் சோழர் கால கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானம் சுமார் 182 அடி. இக்கோவிலின் கருவறையில் ஒரு லிங்க சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க சிலை தமிழகத்திலேயே மிக பெரியது. இதன் சுற்றளவு 13.5 அடி மற்றும் உயரம் 15 அடி. இக்கோவிலின் சுவர் மற்றும் தூண்களில் அழகான தேவதைகள், நடன கலைஞர்கள் மற்றும் புராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் முன்பகுதியில் ஒரு பெரிய நந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கல்லால் ஆனது அல்ல, பல கற்களை கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் கருவறையில் சூரிய வெளிச்சம் சரியான நேரங்களில் விழும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலை சுற்றி பல அடுக்குகள் கொண்ட பிரகாரங்கள் கட்டப்பட்டுள்ளது. முழுக்க பெரிய கற்களால் கட்டப்பட்டு காலத்தையும் இயற்கை சேதத்தையும் எதிர்கொள்ளும் வலிமை கொண்டது. இக்கோவில் பிரகாரத்தில் ஒரு சிங்கமுக கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் அருகில் ராஜேந்திர சோழர் சோழகங்கம் என்று ஒரு கிணறை வெட்டினார். இந்த ஏரி 16 மைல் அதிகம் நீளம் கொண்டது. நன்றி, வணக்கம். வரலாற்று முக்கியத்துவமும் நுணுக்கமான கலை சிற்பங்களுக்காகவும் பண்பாட்டு தொடர்ச்சிக்காகவும் கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோ பாரம்பரிய இடமாக 2004ஆம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கோவில் அரியலூர் அருகில் இருக்கிறது. இந்த கோவில் அருகில் உள்ள கீழ் அணை விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமானதாக திகழ்கிறது. இந்த அணையை கட்ட கோவிலில் இருந்த சில கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாண்டிய மற்றும் ஹொய்சால மன்னர்கள் இந்த கோவிலை படையெடுத்து கொள்ளை அடித்தனர். ஒட்டுக்கூத்தர், ஜெயக்கொண்டார், சேக்கிழார் மற்றும் கருதேவர் தங்கள் பாடல்களிலும் கதைகளிலும் குறிப்பிட்டுள்ளார்கள். கலிங்கத்து பரணியில் ராஜேந்திர சோழன் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். கோயிலுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும்?